வெல்கம் டு கங்கா தேவி கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இதால் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ 1/4 டம்ளரு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதால் 2 போட்டால் அரை டம்ளர் பாசிப்பருப்பு போடணும். இப்போ நான் 1க்கு 1/4 இது பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதை நம்ம களைஞ்சிக்கலாம். இப்போ நான் இது ஒரு 3 தடவை நான் நல்லா களைஞ்சிட்டேன். இப்போ 1க்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வாங்க வச்சாச்சு. இப்போ பொங்கலுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 20 மிளகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கொதி வந்த பிற்பாடு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது கொதி வந்துட்டு பாருங்க. இதை இப்போ நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி. நான் இந்த பொங்கலுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தயார் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி தான். அந்த கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக புளி எடுத்து அரைச்சிருக்கேன். நம்ம வாங்க இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாங்க நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம். வாங்க இப்போ ஒரு சிம்பிளான சட்னி ரெடி ஆகிட்டு, இப்போ பொங்கல் எப்படி இருக்குன்னு நம்ம வாங்க. நான் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வாங்க பொங்கல் ரெடி ஆகிட்டு, நான் இப்போ சட்னியும் நேற்று வச்ச சாம்பார் என்கிட்ட இருந்தது, அதையும் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நான் இட்லி சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வாங்க என் பேத்திக்கு டேஸ்ட்டு கொடுத்துடலாம். பொங்கல் ரொம்பவும் குறைவாக இல்லாமல் ரொம்பவும் ஈஸியாக இல்லாமல் இந்த இதில் பண்ணுங்கள். சூப்பர்.
சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா செஞ்ச பொங்கல். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்க டேஸ்டிங் கொடுத்தாச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.